ஹே ஹாய் ஹலோடா ஆமீஸ் அண்ட் வெல்கம் டு பிடிஎஸ் டீம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டூ ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டூ ஷாட்டோட நேம் மிஸ்டர் எக்ஸ். சரி வாங்கடா இன்ட்ரோ பார்க்கலாம். நீங்களும் ஜிம்மினும் செம திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்றா தான் படிச்சிங்க. உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உங்கள் ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நீங்களும் ஜிம்மினும் கரண்ட்டாக காலேஜ் செகண்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க. சரி வேணா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒன் ஃபைன் மார்னிங் தான் ஒரு பர்சன் உங்கள் வீட்டுக்கு கீழே இருந்து கத்திகிட்ருக்காங்க. ஹே இருமா, சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. ஹே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன், வந்துடுறேன். அப்படியே ஆல்ரெடி 9 o'clock, காலேஜ் இப்போவே 8:50 ஆச்சு, நீ எப்போ வருவேன் அப்படின்னு ஜிமின் தான் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து கத்திட்டு இருக்கேன் பைக்கில் உட்காந்து. நீங்கள் அவசரமாக ஸ்டெப்பில் இறங்கி வரீங்க. அப்போவும் மம்மி ஹே வா சாப்பிட்டு போடி, எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா தெரியாத மாதிரி கேட்காது, காலேஜ் டைம் ஆகிடுச்சு, நீ வேற நேரம் காலத்தில் போமா ஆகிட்டு. ஆண்டி ஆல்ரெடி லேட்டு, இப்போ ஒரு டைம் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது, சீக்கிரமாக சொல்லுங்கள்ல. டேய் உள்ள போய் நீ வர ரொம்ப ஓவராக பேசுகிறடா, இதுக்கு மேலே நீ வரமாட்டேன், நானே கிளம்புறேன், நடந்தே வாடி அப்படின்ட்டு ஜிவன் போயிடுறான். நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு உங்கள் கேட் கிட்ட என்ன பார்க்குறீங்க, பட்சிமே நாங்கள் இல்லை, அவ்வளோதான் போயிட்டேன்னா போச்சு, விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு போயிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக உங்களுக்கு பின்னாடி ஹார்ன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அது ஜிமின் நினைக்கிறான். பா விட்டுட்டு போயிட்டோன்னு நினச்சேன்டா, நல்ல வேலை சின்ன குட்டி, இது சனியே, நான் போயிட்டா நீ வீட்டிலே இருக்கா சாப்பிட்ணும் குப்பி அடிச்சுட்டு இருந்துவேன், இதுக்கு வந்து தொலைப்பா நண்பேடா, சி மூடிட்டு வண்டியில் ஏற்றில வண்டி ஓம்பல ஏற்றவா, டீ நீ செஞ்சாலும் செய்வடா அப்படின்ட்டு பைக்கில் ஏறினீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. இப்போ காலேஜில் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து அப்படி உங்கள் கேங்கில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அடிக்கடி உங்கள் கேங்கில் வந்து உங்களுக்கு ஜிமினியை வச்சு கலாய்ப்பாங்க, பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க அப்பப்போ. ஆனால் உங்கள் பர்சன் மட்டும் உங்களை அப்பப்போ சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. அது உங்கள் சீனியர் தாண்டா. அப்படிதான் இன்னைக்கும் அவர் உங்களை பார்த்துட்டே சைட் அடிச்சுட்டே வின் பண்ணிகிட்டே போவார். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பையன், ஏய் என்னடி சீனியருக்கும் உனக்கும் ரொம்ப நாள் அதை விட்டு விடுறான், நீ கண்டுக்காமல் சுற்றுற, ஏய் எனக்கும் அவனை பார்த்தா லைட்டாக தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஷை ஆகுறீங்க. அப்போ ஜிமின், ஏய் கருமோ என்ன வேணால் பண்ணு, வெக்க மட்டும் படாத, சகிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்கு அப்படியே அந்த டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. ஈவினிங்னா நீங்கள் அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. தயாங்க, ஆமாடா அந்த சீனியர் உங்கள் தயாங்க தான், வேறு யாருமே இல்லை. ஸோ தயாங்க சைட் அடிச்சுட்டு இருக்குங்க. ஜிமின் இதை நோட் பண்ணுறான், பட் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அப்படியே ரைட் போகுது. ரைடில் என்னடி வெளில குறைங்க சீனியரை அப்படி வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தேன், என்னடி விஷயம், அது வந்துடா அது க்யூட்டாக பாக்ஸி ஸ்மைலோட ஹேண்ட்ஸமாக இருந்தாரா, அதான் சும்மா பார்த்தேன், நீ சும்மாவா பார்த்த, கிட்டாக பிடிச்சி தின்றவ போல், அப்போ பார்த்த போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைமும் உங்களுக்கு ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ அப்படியே தான் ஒரு 1 week கிட்ட ஸ்கிப்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து கேன்டீனில் உட்காந்து கேங்காக சாப்பிட்டு சும்மா பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போது உங்கள் பின்னாடி இருந்த ஒரு சவுண்ட், ஹாய் வேன் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. தான் உங்களுக்குள்ளே செம்ம ஹாப்பி. நீங்கள் சீனியர் சொல்லுங்கள், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்களும் தேவும் தனியாக பேச போயிடுறீங்க. ஜிமின் அதை பார்க்குறான், பட் நீங்கள் தேக்கிட்ட பேசுகிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவன் அப்படியே தெரிஞ்சுக்கிறான். ஃபைன், நான் ஒன்று ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், ஐ திங்க் ஐ லைக் யூ, நம்ம டேட் போகலாமா, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. உள்ளுக்குள்ளே டான்ஸ்
டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, பட் வெளியே எதுவுமே காட்டிக்கல. அப்படியே தேக்கிட்டு ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுறீங்க. சீனியர், இப்படி சடனாக டேட் கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறது? அப்புத்தே, அவசரம் இல்லைங்க, யோசிச்சு சொல்லு. டேட் பண்ணி பார்க்கலாம், பிடிச்சா ஓகே, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்ன சொல்கிறேன்? இதுவும் நல்ல ஐடியா தான், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் உங்கள் டேபிளுக்கே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்களை வச்சு நினைக்கிறாங்க, பட் ஜிமின் மட்டும் தனியாக உங்களை பார்த்துட்டே இருக்கலாம், எதுவுமே பேசலை. ஸோ காலேஜ் நீங்களும் ஜிமினும் வழக்கம் போல் பைக்கில் தான் போகிறீங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் வரான். டேய் உள்ள பையில என்னடா ஆச்சு, அமைதியாக வர இன்னைக்கு? ஏண்டி இப்போ நடு ரோட்டில் இருந்து கத்தணுமா? ஹேய், நல்ல ஐடியாடா, அப்படி பண்ணால் கொஞ்சம் சில்லறையாச்சும் கிடைக்கும். மூடிட்டு ஒழுங்கா வாடி கொட்டை பேத்திக்கிட்டு. ஏன்டா ஒரு முடிஞ்சு வச்சுட்டு வரேன்? இல்லையே, நல்லா தான் இருக்கேன். இப்போ என்ன உனக்கு? ஒன்றும் இல்லையே. ஸோ நீங்கள் எதுவுமே அதுக்கப்புறம் பேசலாம், அவன் ஏதோ மைண்டப்செட்டாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு விட்டாதீங்க. அவன் எனக்கு என்ன ஆச்சு, இந்த ராஜசியன் தேக்கிட்ட பேசினா எனக்கு கோவம் வருது. யூஸ்வலாக யார்கிட்ட பேசினாலும் எனக்கு கோவமே வராது. இப்போ இன்னைக்கு மட்டும் ஏன் என்னாச்சு எனக்கு? ஒரு வேளை இவ்வளோ ஐயோ தயம் என்னோட யோசிக்கா எவ்வளோ போயா இந்த ராஜசியவா? முதல்ல சரி எதையும் யோசிக்காத அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எதையும் யோசிச்சுட்டு புலம்பிட்டு வரான். பட் உங்களுக்கு இது எல்லாம் தெரியாது. நெக்ஸ்ட் டே தான் உங்ககிட்ட வரான். ஃபைன், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளியே போகலாமா? ஷோர் சீனியர், போகலாமே. நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலாம் சீனியர் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. அப்போ வேன் நான் ஒன்று மட்டும் கூப்பிட்டேன். இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டே. ஓகே சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. சிம்மன் இதெல்லாம் பார்க்குறான், அவனுக்கு கடுப்பாகுது. ஸோ அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அப்புறம் நீங்கள் ஈவினிங் தேக்கூட டேட் போகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தேவங்கிட்ட ரொம்ப ஜென்ரலாக நடந்துக்கிறான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ வீக்லி 3 times டேட் போவீங்க. பட் கிஸ் எதுவுமே நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. இதே கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாகிடுச்சு. முக்கியமாக ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, பேசவே மாட்டீங்க ஜிமின் கிட்ட. ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்களும் தயம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தயம், பேபி உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏண்டா? சும்மா தான். சரி, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேன், சொல்லுடா. என்ன? நீ அந்த ஜிமின் பையன் கூட பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. எனக்கு அவன் பார்த்தாலே கடுப்பாகுது. அதுவும் அவன் கூட நீ பைக்கில் போகிறது பார்த்தா கூவமாக. ஸ்டாப் இட் தயம். என்ன உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? என்ன உனக்கு எத்தனை நாளாக தெரியும் கேட்டேன் தயம். 3 months-ஆ? 3 months தெரியுமா? ஆமாம், பட் ஜிமினா எனக்கு 20 years-ஆ தெரியும். 3 months முன்னாடி வந்த உனக்காக 20 years பழகின முன்னாடி, சாரிடா சாரி 20 years முன்னாடி பழகின அவனை என்னால் விட முடியாது. அவன் கூட பேசுகிறது உனக்கு பிடிக்கலனா இப்போவே சொல்லிடு, நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. தயம் வைடாக சொல்ல பார்க்குறான். சாரி எனக்கு கொஞ்சம் ப்ரொசஸிவ் சக்தி கொண்டி அதான் அப்படி சொல்லிட்டேன். சாரி இல்லத்தே, எனக்கு இது சரியாக வரணும் தோணலை. ஸோ ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவங்ககிட்ட சாரி கேட்டுகிட்டே பின்னாடி வரான். பட் நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் ஜிமினை பற்றி எப்படி சொன்னதும். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, ஜிமின் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்றது. ஸோ ஜிமினை தேடி தான் போகிறாங்க. பட் ஜிமின் எங்கேயுமே இல்லை. உங்கள் மேலே கோவமாக இருப்பார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி அவனை எப்படியா அவனை கூல் பண்ணலான்னு யோசிச்சுட்டே தான் போய் பெட்டில் படுக்கிறீங்க. ஜிமின் கால் பண்ணி பார்க்குறீங்க, ஜிமின் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஜிமின் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட க்ளோஸாக பழக ஜிமினுக்கு கோவம் வருது. அட் த சேம் டைம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் கோவம் வருது ஜிமினுக்கு கூட தெரியல. உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப மிஸ்
எங்கே உங்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க, உங்களை அவாய்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜிம்மை தேடி ஜிம் வீட்டுக்கு போகிறீங்க. திரும்பி நம்ம ரூமில் இந்த சாங் கேட்டுட்ருக்கான். நீங்கள் உள்ளே வந்ததும் உங்களை பார்த்து அவன் ஹாப்பியாக இருந்தாலும் அப்படியே ஹைட் பண்ணிட்டு கோவமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டான். ஓகேடா, இப்போ இதோடு நான் இந்த பாட்டை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்டா. இப்படி தான் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் வாய்ஸ் மட்டும் கேளுங்கடா. இது என்னோடய ஃபஸ்ட் எஃப்னால எனக்கு கொஞ்சம் டங்க்லாம் ரொம்ப ரோல் ஆகுது. நான் அப்புறம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். லவ் யூடா, பாய்.